கூட பேசிட்டு போனேன், யார்கிட்டயும் பேசிட்டு போகும்போது இப்படியாக புதிய ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்ன வெளிப்பாடு அப்படின்னா, ஒருவேளை நீங்க 9ஐயும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாது. 9ஐயும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாது. நான் தலையில இருந்து சிரசுல இருந்து கால் வரைக்கும் ஒருவேளை நீங்க இயேசுவை ஒரே நாள்ல பார்க்க முடியாது. ஆனால் 9ல ஏதாவது ஒன்றை பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, நாட்கள்ல 2009 அந்த வருஷம் ஆரம்ப நாட்கள் வாலிபர் கூட்டம் நடத்தக்கூடிய ஆரம்ப நாட்கள் நிறைய வாலிப பசங்க அந்த நாட்கள்ல ஆண்டவரை தேடி வந்தாங்க. இப்போ பசங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்குற, ஏசப்பாவை பார்க்க முடியுமா, இயேசுவை தரிசிக்க முடியும், பரலோக அனுபவங்கள் எல்லாம் பார்க்க முடியும், இயேசுடைய சத்தத்தை கேட்க முடியும், அவரை முகமுகமா தரிசிக்க முடியலாம் சொல்லும் போது வாலிப பசங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவன் தரிசிச்சுட்டு இருக்கிறது யாரை தரிசிச்சுட்டு இருக்கிறான்? அவன் தரிசிட்டு நடிகைகளையும் பொம்பளைன்னா நடிகர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காலம். அப்போ இப்படிப்பட்ட வாலிப பசங்களை உட்கார வச்சுட்டு இயேசுவை பார்க்க முடியுமா, அவரை முகமுகமா பேச முடியுமா, அவருடைய சத்தத்தை கேட்க முடியுமான்னு சொல்லும் போது வாலிப பசங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. இயேசுவை பார்க்க முடியுமா? எங்க சபையில எல்லாம் அப்படி சொல்லலையே, எங்க சபையில ஒன்றும் அப்படி சொல்லல. உங்க சபையில சொல்லலைன்னா இந்த பைபிள்ல, நாம் படிக்கிற பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க முடியும். இந்த 9 குணாதிசயங்கள், 9 இயேசுவுடைய சாயல்ல 9 சாயல் இருக்கிறது. அந்த 9 சாயல்ல ஏதாவது ஒரு சாயலை நீங்க பார்த்துக்கிட்டா, நாம் பார்த்துக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை மாறும்.